ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்சதும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும்போது அது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை வதக்கிட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து அதுவும் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட மீல் மேக்கரும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா சாதம் வந்து சாப்பிடும்போது வாயில் கடி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்தானதும். சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து அளந்து வச்சுருக்கேன், இப்போ அதை வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் தட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 ஹவர் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ அரிசியை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி கொஞ்சம் தான் இருக்குது சொதன்னு. இப்போ அதுவும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு வெயிட் வந்து தூக்கி வச்சுக்கோங்க. வெயிட் இல்லாததுனால நான் தண்ணி ஒரு பாத்திரம் நிறைய பிடிச்சி வச்சுருக்கேன். அது வந்து இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் நேரம். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்க அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக சாதமெல்லாம் வெந்து நம்ம பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் ரொம்பவே உதிரியாக நல்லா வெந்தும் உதிரியாகவும் அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.